ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போதுங்க சாப்பாடு எப்படி கொண்டுறாங்க, எங்க வைக்கிறாங்க. பாத்ரூம்ல இவ்வளவு பெருசுதான், ஆனா அந்த பாத்ரூம்ல இல்லாததே கிடையாது. அது பார்த்தோன்னா அதை அப்சர்வ் பண்ணோன்னு நானும் உட்காந்து பேசுவேன். நமக்கு வந்து எல்லாமே வைக்கணும், ஆனா வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லா அமைப்பும் பண்ணிடணும் அப்படின்றப்போ ஆசாரியை கூப்பிட்டு கார்பெண்டர் இந்த மாதிரி கேக்குறாங்கப்பா, என்னப்பா போப்பா கேக்குறதுலாம் பிளாஸ்டிக் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலா அக்ரிலிக், இதெல்லாம் அக்ரிலிக். எதுக்கு நம்ம கண்டெய்னர் வாங்கணும், இந்த மாதிரி ஸ்டாண்ட் கவர் இருந்தா போறாரா, இது இன்னும் இடத்த சுருக்குது. ஓகே, விசிபிளாவும் இருக்கு, நமக்கு மெயின்டெனன்ஸும் ஈஸி. ஏற்பாடுகள் செய்த மக்ஸ், ஒவ்வொரு மக்லையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடு இருக்கும். எனக்கு எல்லாத்தோட பிடிச்ச மகு நான் வாங்கினது உயிரெழுத்துக்கள் உள்ள கப்பு. எவ்வளவு இரும்புதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். எப்பவுமே நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இரும்பு இருக்கு இல்லையா, அது வச்சு செய்யறது. பாத்தீங்கன்னா நம்ம ரோஸ்ட் ஆயிடும், ஆனா எக்ஸஸ் ஆயில் போய் இதுல பண்ணுறோம். நல்லா தொட்டு பாருங்களேன். நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க இல்லையா கச்சேரி புக் பண்றதுக்கு. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 பேரை வந்து உட்காந்துருவாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்து பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கச்சேரி புக் பண்றதுக்கு வருவாங்க. அப்போ எல்லாம் தடுமாறக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு வந்தவங்க தண்ணி தான் ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலும். பொதுவாகவே நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் அந்த கல்லுல திருகையில இதுல அரைச்சது, இது இப்போ இது அரைக்கலாம் இல்லையா? அரைக்கிறது தான். இதுவும் பாருங்க, இது வந்து அம்மி வேற, அங்க கம்மி. இது ஒண்ணு வச்சிருக்கேன். அது வந்து அந்த அம்மியில கொஞ்சம் ஏதாவது கட்டணும் சொன்னாரு இல்லைங்களா, இந்த முந்திரி குழம்புக்கெல்லாம் கட்டி நசுக்கி போடணும். நசுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு, நம்ம குலதெய்வமே இருக்கிறது வந்து இந்த அம்மி கல்லு ஆட்டுக்கல் தான். அது இருக்கிற வீட்டுலதான் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும், அந்த அனுகிரகம் கிடைக்கும். வணக்கங்க. வணக்கம்மா. நாயகி டிவி சார்பாக உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களோடது ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள்கிட்ட ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க. அதோட வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அபாரமா இருக்கு. ரொம்ப நன்றி. உங்க கிச்சன் வந்து நான் பார்க்கணும்னு ரொம்ப விரும்பினேன். அப்படிங்களா? இது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. நீட்டா வச்சிருக்கீங்க, எல்லாமே ரொம்ப நீட்டா வச்சிருக்கீங்க. நான் பொதுவாகவே எல்லா இடமும் நீட்டா இருக்கணுங்க. எனக்கு வீட்டுல ஒவ்வொரு இடமுமே வந்து அந்த இடம் வந்து சுத்தமா இருக்கணும்னு நினைப்பேன். மெயின்டைன் பண்றதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். எப்படி நீங்க இவ்வளவு ஹெக்டிக் ஒரு சூழல்ல அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. நான் சொல்றேங்க, இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா கிச்சன் என்னோட பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்காது. ஆனா என்னென்ன அம்சங்கள் இருக்கணுமோ அத்தனையும் வச்சிருக்கேன் கிச்சன்ல. ஆரம்ப காலகட்டத்துல கிச்சன் கட்டணும், அதுல கொஞ்சம் இடைஞ்சலா இருந்தது ஃபர்ஸ்ட் கட்டின கிச்சன்ல. அப்ப நாங்க வந்து நிறைய வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் பண்ணும்போது அங்கெல்லாம் கிச்சன் நிறைய இருக்கு. யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் நிறைய போயிருக்கோம். அப்போ எல்லா கண்ட்ரிஸ்லயும் பெரிய கிச்சன் வச்சிருப்பாங்க. சில கண்ட்ரிஸ்ல தான் இந்த அளவுக்கு போதும் அப்படின்ற மாதிரி. ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போதுங்க சாப்பாடு எப்படி கொண்டுறாங்க, எங்க வைக்கிறாங்க அவங்க. கரெக்ட். ஃப்ளைட் பாக்குறதுக்கு சின்னதா இருக்கு. ஆனா எப்படி ஃப்ளைட்ல வெறும் உட்கார்ற இடத்தை தவிர மத்த யூட்டிலிட்டி எல்லாமே பாத்ரூம்ல இவ்வளவு பெருசுதான், ஆனா அந்த பாத்ரூம்ல இல்லாததே கிடையாதுங்க. கரெக்ட். லேடி நாப்கின்ல இருந்து காஸ்மெட்டிக், அது ஒரு சிலதெல்லாம் பேசிக் என்ன தேவையோ, அந்த வெட் டிஷ்யூ, ட்ரை டிஷ்யூ, டஸ்ட்பின், எத்தனை கொட்டினாலும் அத்தனை பயணிகளும் பயணம் பண்ணி கொட்டுற அந்த யூஸ் பண்ற அந்த இது டிஷ்யூஸ் எல்லாம் போடுறதுக்கு டஸ்ட்பின், அத்தனை வசதியும் இருக்கு. இத்தனூண்டு டாய்லெட்ல நூற்றுக்கணக்கான பேரை அதை வந்து அப்சர்வ் பண்ணுவோம் ரெண்டு பேரும். வெளியில எதுவும் தெரியல, பட் எல்லாம் உள்ள பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படி இழுக்கிறாங்கன்னு வைங்களேன், இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் சாப்பிட தட்டு இந்த மாதிரி எல்லாமே உள்ள அடங்கி. கரெக்ட் கரெக்ட். ரொம்ப சின்ன யூட்டிலிட்டி ஏரியா. இந்த கிச்சன்ல பாதி கூட இருக்காது. நிச்சயமா இருக்கு. அது பார்த்தேன்னா அதை அப்சர்வ் பண்ணோம்னா நானும்
உட்கார்ந்து பேசணும். நமக்கு வந்து எல்லாமே வைக்கணும், ஆனா வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லா அமைப்பும் பண்ணிக்கணும் அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த கிராசரிஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஏன்னா நான் வந்து யூடியூப் சேனல்ல குக்கரி ஷோவும் பண்ணிட்டு இருக்கேன்ல. அப்போ எனக்கு ஏதாவது மூடு வந்து இது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வைங்களேன், அப்ப எல்லாமே இருக்கும் தானே நான் எல்லாம் வேணும். ஆமா இல்லைங்களா? நான் ஒவ்வொன்றும் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ண முடியாது. எனக்கு என்ன மூடு வருதோ அதை செய்யணும். அப்போ என்ன பண்ணேன் நான், எனக்கு ஆனா அது விசிபிளாவும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்போ என் வீட்டுக்கார்ட்ட சொன்ன ஒரே இது, எனக்கு இங்க ஒரு கப்போர்டு வேணும். கப்போர்டு போனா அங்க போக வரலாம் இடிக்குமே, எனக்கு அந்த மாதிரி கப்போர்டு வேணும், ஸ்லிம் கப்போர்டு வேணும். நீங்க ஒவ்வொரு பாட்டிலும் என்ன வைக்கிறோம் அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த மாதிரி மட்டும் நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு செகண்ட் டைம் அதுல ஆசாரிய கூப்பிட்டு கார்பெண்டர் இந்த மாதிரி கேக்குறாங்கப்பா, என்னப்பா போப்பா கேக்குறதெல்லாம் சரி அப்படின்னு. பொதுவா பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஐடியா கிளிக் ஆகுங்க. ஏதாவது ஒண்ணு நீங்க திரும்ப இடத்த கொடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணலாம், எப்படி இது வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்துலயும் குவிக்கா எனக்கு அந்த மூளை ஃபாஸ்டா வேலை பண்ணும். முடியாதுன்னு சொன்னாங்க, இல்ல முடியும், முடியாதது இந்த உலகத்துல இல்ல, முடியும், நீங்க முயற்சி பண்ணும், கொஞ்சம் மூளை இது பண்ணும். அந்த மாதிரிதான் இதுக்கு ஸ்லிம் கபோர்டு பண்ணிட்டு இப்ப பாருங்க உங்களுக்கு ஒவ்வொன்னா விசிபிளா தெரியும். இங்க பாருங்களேன், இங்க பாருங்க இந்த மசாலா பவுடர் எல்லாமே தெரியுங்க, ஸ்பைசஸ் எல்லாமே தனித்தனியா தெரியும் உங்களுக்கு. எல்லாம் இருக்கு, எல்லாமே செக்ஷன் வைஸா பிரிச்சு வச்சிருக்கேன். எக்ஸஸா இருக்கிறது ஸ்டோர் ரூம்ல வச்சுக்கிறது தான் அது. அப்படி எனக்கு விசிபிளா சிங்கிள் இதுல இருக்கணும் அப்படின்னு எழுதி வேற ஒட்டி இருக்கீங்க. எதுக்கு எழுதி இருக்கேன்னா எனக்காக எழுதல, ஏன்னா எனக்கு எல்லா கிராசரிஸும் பார்த்த உடனே தெரியும். நாளைக்கே சப்போஸ் எனக்கு முடியல அப்படின்றப்ப குக்கு வச்சேன்னு வைங்க, குக்கு வச்சா அவங்களுக்கு வந்து தமிழ்ல தெரியணும், ஏன் பசங்களுக்கு இங்கிலீஷ்ல தெரியணும். சைமல்டேனியஸா பாத்தீங்கன்னா ஒரு சிலதுல எல்லாம் பாத்தீங்களா ரெண்டுமே எழுதி இருக்கும், தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும். பாத்தீங்களா சில்லி பவுடர், மிளகாய் தூள், பிள்ளைங்களும் வந்து அது கத்துக்கிட்டோம், தமிழ்ல இது இங்கிலீஷ்லன்னா இது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ரெண்டு லாங்குவேஜ்ல எழுதி இருப்போம் எல்லாமே. நம்ம வீட்டுல கண்ணாடி இல்ல, நல்ல குவாலிட்டிலயே நல்ல இது குவாலிட்டி அதான் வாங்குவேன், இல்லாட்டி இந்த பூச்சி பிடிச்சிரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது. இது எல்லாமே நான் மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு கார்பெண்டர்ட்ட அளவு கொடுத்துக்கிட்டு எனக்கு இந்த சைஸ் வேணும். இங்க பாருங்க, இங்க ஒரு சைஸ் இருக்கா, மேல ஒரு சைஸ் இருக்கா, இங்க ஒரு சைஸ் இருக்கா, இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு பண்ணது. முதல்ல வந்து பாட்டில்ஸ் இந்த இதெல்லாம் கண்டெய்னர்ஸ் வாங்கிட்டு எனக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு தெரியும். கிச்சன்ல ஒவ்வொரு பொருள் எவ்வளவு வேணும் தெரியும். இப்ப நமக்கு துவரம் பருப்பு பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு தினமுமே பயன்படுத்தணும், உளுத்தம் பருப்பு இட்லிக்கு ஊற வச்சே ஆகணும், இந்த தால் சப்பாத்திக்காக செஞ்சே ஆகணும், டெய்லி தேங்காய் சட்னி அரைச்சே ஆகணும். எந்த சட்னி இருந்தாலும் தேங்காய் சட்னி இல்லைன்னு இறங்காது. அப்போ அதெல்லாம் குவான்டிட்டி கூட வேணும். அதெல்லாம் 2 லிட்டர்ஸ் பாட்டில் கட்டாயம் வைக்கணும். இப்போ 2 லிட்டர்ஸ்க்கு வந்து இந்த கண்டெய்னர் வாங்கிட்டு வந்தேன். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா எனக்கு இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலா அக்ரிலிக், இதெல்லாம் அக்ரிலிக் தான், அதுக்கேற்ற மாதிரி கண்டெய்னர் ஒவ்வொரு பிளேட்டா வைக்க சொன்னேன் நான். ஃபுல்லா நீங்க அவுட் ஸ்ட்ரக்சர் பண்ணிருங்க, நான் வந்து மெட்டீரியல் தரேன், அதுக்கேற்ற மாதிரி சைஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ என்ன தோணுச்சு எனக்கு, எதுக்கு நம்ம கண்டெய்னர் வாங்கணும், இந்த மாதிரி ஸ்டாண்ட் கவர் இருந்தா போறாதா, இது இன்னும் இடத்த சுருக்குது, விசிபிளாவும் இருக்கு, நமக்கு மெயின்டெனன்ஸும் ஈஸி. இதுல ஏதாவது ஒண்ணு பிரச்சனையா தூக்கி வேணா போட்டுடலாம், இதுல எழுதியும் வைக்கலாம், ஒரு மெலிசாவும் இருக்கு. ஆமா பாருங்க, இங்க பாருங்க, இப்படி ஓபன் பண்ணிட்டு இது எத்தனை தடவை ஓபன் பண்ணாலும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திடீர்னு எனக்கு லாஸ்ட் வீக் தோணுச்சுங்க. சூப்பர். 6 months வருமா? இல்லைங்க, நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணா நம்ம லைஃப் லாங் வச்சு, நம்ம யூசேஜ் பொறுத்து இருக்கு. எவ்வளவு திக்கா இருக்கு பாத்தீங்களா குவாலிட்டி. எங்களுடைய வீஹா ப்ராடக்ட் தான் இதுல தான் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க கிராசரிஸ் கூட விக்கிறேன்ல பாருங்க, இதுல தான் கொடுத்துட்டு இருக்கேன், இந்த ஸ்டாண்ட் கவர்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். சோ நம்ம கடைக்காக வாங்குறோம்ல பாருங்க, நம்ம பாட்டில்ஸும் வச்சு ஃபர்ஸ்ட் ரோல இதுவும் வைக்க முடியுது, அதான் இன்னும் கொஞ்சம் கூட வைக்க முடியுது. என்னால வாங்குற செலவு கம்மி இல்ல, கம்மி. அப்போ இன்னும் வந்து ஃபியூச்சர்ல நிறைய ஹவுஸ்ல இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்களே கற்பனை பண்ணி பாருங்களேன், இதெல்லாம் நான் எடுத்தேன்னு வைங்களேன், எவ்வளவு இடம் மிச்சம், எவ்வளவு பொருள் இன்னும் வைக்கலாம் கூட நானு, இல்லைங்களா? இது ஒரு செட்டப் பண்ணிட்டேங்க நான். இப்போ நல்லா இருக்கு, நிறைய பேர் இனிமே இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, கட்டாயங்க. வேலைப்பாடுகள் செய்த மக்ஸ், ஒவ்வொரு மக்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடு இருக்கும். எனக்கு எல்லாத்தோட பிடிச்ச மகுங்க நான் வாங்கினது உயிரெழுத்துக்கள் உள்ள பிளேட் வாங்கினேன், ஐஇ பிளேட்டும் வாங்கினேன், மக்ஸும் வாங்கினேன், பிளேட் வெளியில வச்சிருக்கேன், எழுத்தெல்லாம் இருக்கு. ஆமா, இது பாருங்க, அது வந்து நெக்லஸ் இருக்கு,
நெக்லஸ் இத பார்த்தா நம்ம குடிக்கிறதுக்கு மனசு வரும். நெக்லஸ் அலங்காரத்துக்கு வச்சுக்கிறதா தோணும் சொல்லுங்க. இத பாருங்க அதை விட அந்த இது ஈவிலை 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 அண்ட் அந்த ஹம்சாம்பாங்க. ஹம்சா ஹேண்டுக்குன்னு தனி ஒரு கதை இருக்குது. ஃபெங் ஷூய் படிச்சேன். நான் வந்து ரேக்கி படிச்சிருக்கேன். ஹீல் பண்றேன் நான். அப்படியா? நான் சொன்னேன்ல கவுன்சிலிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா ஆமா. அது ஹீலிங் எல்லாம் பண்றேன். யாருக்காவது ஏதாவது உடம்புக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்தாங்கன்னா அது பண்றேன். இந்த கலர் மக்கள்லாம் இவர் வாங்கி அப்படியே இது கூட பிரிக்கல. ஆமா அப்படியே இருக்கு. எல்லாம் ஃபாரின் தான். வெயிட்டா இருக்கு. போறவல்ல கச்சேரிக்கு அப்ப எடுத்துட்டு வந்துடுறது. பயங்கர வெயிட்டா இருக்கு. இது ஹம்சா ஹேண்டுக்கு ஒரு கதை இருக்கு. ஈவிலை வந்து ஈவிலை எதுக்கு இந்த இதுன்ற மாதிரி. இந்த ஷேப் ரொம்ப பிடிச்சதுன்னு இந்த ஷேப்புக்காக ஒன்று வாங்கினாங்க. கிளியர் மக்கு. இது வந்து கிரீன் டீ குடிக்கிறதுக்கு இந்த பிள்ளைங்க எல்லா நாட்டு கிரீன் டீயும் வச்சிருக்காங்க. கப்பு எவ்வளவு. இது எண்ணெய் வைக்கிற இடங்க. இதெல்லாம் பாத்திரங்கள் வைக்கிற இடம். அடுக்கா இருக்கு. அதான் நான் அந்த யூடியூப்ல சமைக்கிறதுக்காகவே எல்லா சைஸ்லயும் வந்து கடாய் வாங்கியிருப்பேன். இது அந்த வெசலுக்கான லிட்ஸ் வைக்கிறது. லிட் எல்லாம் லிட்ஸுக்குனே இது லிட்ஸ் எல்லாம் கீழே வச்சிருப்போம் பாருங்க. இந்த கடாய் பாருங்க என்ன வெயிட்னு. வெயிட் ஆமா நல்ல வெயிட். எதுக்கு இதெல்லாம் இப்போ ரீசன்ட்லி ஒரு வாங்கினார் எனக்கு. இது வந்து இரும்பு கடாய் தான். ஆமா காஸ்ட் அயன் வாங்கல. காஸ்ட் அயன். இதுல இன்னொரு தவா இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இப்ப தோசை இதுல குழியா இருக்கும் கவனிச்சு பாருங்க. இதுல குழியா இருக்குல்ல. இது எதுக்குன்னா நமக்கு தோசையிலேயே எக்ஸஸ் ஆயில் இருக்குன்னு குழியில போய் உட்காந்துக்கும் நம்ம வெறும் தோசை தான். தோசை கடாய் தான் இது. அதான் தோசை சப்பாத்தி எது செஞ்சாலும். இது வந்து கொஞ்சம் வெயிட்டா வாங்கினதுக்கு என்ன காரணம்னா என்னன்னா என்னோட ஸ்கின்க்கு இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சில்னஸ் இல்லைன்னா இருக்க முடியல. அதனால என்ன பண்ணுவேன்னா அந்த ஃபேன் போட்டோன்னு அந்த ஃபயருக்கு வந்து பண்ண முடியல. அந்த எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால சீக்கிரம் ஆக மாட்டேங்குது. அது கூட இது ஸ்டவ் தானா? ஆமா சொல்றேன். இது என்னன்னா இது ஃபாஸ்டா சமைக்கும். அப்படியா? இதுக்கு ஈக்குவலா நம்மளால போராட முடியாது. அவ்வளவு ஃபாஸ்டா சமைக்கும் எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ். அதாவது யாருக்காவது சீக்கிரம் சமையல் முடியணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு அடுப்பு போதுங்க. 2 அடுப்புல நம்ம அதோட ஃபாஸ்ட் நம்ம போக முடியாது. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கனமானது வச்சோம்னா தீயாம இருக்கும் கொஞ்சம். அதனால அப்புறம் நான் வந்து இரும்புதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். எப்பவுமே நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இரும்பு இருக்கு இல்லையா, அது வச்சு செய்யறது. அதுல இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க இரும்புலயே குழி பணியார இதுவும் வச்சிருக்கேன். நல்ல எல்லாமே நல்ல வெயிட். ஆமா வெயிட். இது எல்லாமே இது வந்து என்ன தெரியுங்களா, இப்போ நம்ம காய் ரோஸ்ட் பண்றோம். இப்போ வாழைக்காய்க்கு எல்லாம் ரோஸ்ட் பண்ணா கொஞ்சம் கூட ஆயில் தான் போடணும். இப்போ எப்படி தோசை குழியா இருக்கிறது காமிச்சோன்னா இது பாத்தீங்கன்னா நம்ம ரோஸ்ட் ஆயிரும். ஆனா எக்ஸஸ் ஆயில் போய் இதுல உட்காந்துரும். நல்லா தொட்டு பாருங்களேன். ஆயில் வந்து நமக்கு ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துரும். இது வறுக்கிற காய்கறிகளுக்கு இது நல்லா இருக்கும். மீன் எல்லாம் கூட வறுக்கலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சாப்பிடறதுக்கு அது நல்ல உணவு தானுங்க. ஆக்சுவலா அதெல்லாம் நல்ல உணவு. நான் சாப்பிடுறதுல என்ன பண்ணுறேன், நான் நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணுறேன். அந்த மூடி எல்லாம் இங்க இருக்கு. எல்லா முடிங்களும் இங்கதான் வச்சிருக்கேன். அத்தனை கடாய் இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாம் மூடி தான். இது வந்து எலக்ட்ரிக் தோசை தவா. எலக்ட்ரிக் தோசை தவா. ஆமா. இதுதான் தவாவேவா? ஆமா அது தெரியாம ஹெல்ப்பர் என்ன பண்ணிட்டாங்க, போட்டு நோண்டிட்டாங்க, சொரண்டிட்டாங்க. அதனால அது சொட்டை ஆயிடுச்சு பாவம். ஆனா இதுல அப்படியே எண்ணெய் வேண்டாம். இதுல எண்ணெய் ரொம்ப குறைச்சு பிடிக்கும். இது ஆக்சுவலா அவங்க சொரண்டாம இருந்திருந்தாங்கன்னா எண்ணெய் போடாம கூட நம்ம ஆவிலேயே வேக வச்சு எடுக்கலாம். இட்லி பானை மூடி அப்படி செய்யலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேணா தூக்கி போட்டு வேற வாங்கிக்கலாம். நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். எவ்வளவு வாங்கலாம்? இது என்ன விதின் ஒரு 2000 தான் வந்து. இதோட பெருசு கூட இருக்கான். இங்க வாங்கினதானா? இங்கதாங்க. இங்க பாருங்க. இப்போ இதுக்குரிய ஸ்விட்ச் நான் போடுறேன். இங்க பாருங்க ஆன் ஆயிடுச்சு. ஆமா கொஞ்ச நேரத்துல சூடாயிடும். ஆமா. இது வந்து இவரு பெரிய கத்தியா கலரா வைப்பாரு. என்னமோ அவருக்கு ஒரு ஆசை அப்படி. நமக்கெல்லாம் குட்டி கத்தி. இவர் எங்கதான் பாக்குறாருன்னு தெரியல எனக்கு. ஷார்ப் பண்றதுக்கு கத்தி ஷார்ப் பண்றது. ஆமா ஷார்ப் பண்றதுக்கு.
இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா குட்டியும் இருக்கு. ஆ ஆ இதுவும் ஆ இதுவும் பாத்தீங்கன்னா சாணம் பிடிக்கிறது தான். அதுவும் சாணம் பிடிக்கிறது தானே. சாணம் பிடிக்கிறது தான் இதுவும். ஆ இப்படி வச்சு பண்ணுவார், என்னமோ பண்ணுவார். பெண்ணெல்லாம் இங்கே என்ன ஒரு பொருள் வந்ததுன்னா நான் தான் உங்களுக்கு காமிச்சேன் ஸ்டாண்ட் கவர், அது எப்பவுமே இங்க இருக்கும், ஸ்டாக் வச்சிருப்பேன். வந்ததுன்னா பொருள் இங்க வைக்கிறதுக்கு பாட்டில் வேற எதுவுமே இல்லைன்னா இதுல டக்குன்னு அதுல பேர் எழுதி வச்சுக்கிறதுக்காக எல்லாமே நம்ம தேடிட்டு அந்த நேரத்துல கஷ்டப்பட வேண்டாம். அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பூன்ஸ். இந்த ஸ்பூன் வந்து ஜெர்மன்ல இருந்து வாங்கினது. நிறைய ஒரு 12 ஸ்பூன் வாங்கினோம். எல்லாரும் எடுத்தது போக மிச்சம் இருக்கு. இது எதுக்கு இந்த ஜாடியில இருக்கக்கூடிய ஊறுகாய்க்கெல்லாம் போட்டுவீங்களா? கைப்படாம எடுக்கலாம்ல ஊறுகாயில. இல்ல நான் சப்பாத்தி சுடுற பொதுவா எடுப்பேன். சப்பாத்தி சுடுறதுக்கு இந்த நெய் இருக்கு இல்லையா, நெய்யில போட்டு அதை அப்படியே எடுத்து பூசுறதுக்காக. நிறையாவும் வராது, குழி பெருசாவும் இல்லை, நிறையாவும் வராது, நம்ம கையும் படாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கரண்டீஸ் வைக்கிற இடம். வேற என்ன நிறைய இந்த மாதிரிதான் சில்லற சாமான் எல்லாம் இருக்கும் உள்ளர. எல்லாம் வடிகட்டி இது ரொம்ப சில்லறையா நிறைய வச்சிருப்பேன். உடன் ஸ்பேச்சுலாஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பேன் நானு. இப்போ இது வந்து நான் துபாயில இருந்து யூஎஸ்ல இருந்து இப்போ வாங்கிட்டு இருந்தேன் போன மாசம். உட்டு தான், ஆனா இது நல்லா இருக்கு பாருங்க ஃபினிஷிங். இது வந்து அந்த நாட்டுது, இது நம்ம நாட்டுது பாருங்க ஃபினிஷிங். நம்ம நாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தா கூட இது பாருங்க முழுன்னு செஞ்சிருக்காங்க. ஆமா, இது என்ன எடுக்கிறதுக்காக? இது என்ன அழகா இருக்குன்னு அழகா இருந்தது. என்ன எடுக்கிறது, நம்ம குழம்பு எடுக்கலாமே. அகப்பை மாதிரி. அகப்பை தான், அகப்பை அப்ப 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 அப்படின்னு பாருல. இதெல்லாம் ஸ்மாஷ் நிறைய இருக்கு இதுல. முக்கியமா இந்த பேப்பர் வைக்கிறதுக்கு அது. ஆமாங்க ஆமாங்க. என்னன்னா பொதுவாவே இந்த சப்பாத்தி செஞ்சா என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல இந்த வசதி எல்லாம் கிடையாதுல்ல, அதனால என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துப்பாங்க. கிண்ணம் எடுத்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு அது மேல ஒரு துணியை வச்சுக்கிட்டு அப்புறம் சப்பாத்தி வைப்பாங்க. ஏன்னா அந்த வடிஞ்சு தண்ணி இதுல போயிருமா, வேர்வை தண்ணி மாதிரி வடியும் இல்ல. அப்ப அது என்ன சப்பாத்தி ஒரு மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு எங்க பாட்டி இவங்க எல்லாம் செஞ்சதை நான் பார்த்திருக்கேன். அந்த துணி வந்து நல்லா அலசி ஒரு 4-5 துணி வச்சுப்பேன். நானும் நிறைய கட் பண்ணி இங்க வச்சிருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்பவுமே துணி அது இருக்கும் சப்பாத்தி நம்ம அழுத்தி சுடுறதுக்கு. கேஸ்ல சுட்ட சப்பாத்தி சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்னு எங்க அப்பா சொன்னாரு. அது வயிற்றுக்காக, அது வயிற்று வலிக்கும் கொஞ்ச நாள்லயே அப்படின்னு. அதனால நாங்க அழுத்தி தான் சுடுவோம் அது தவாலையே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது மேல ஒரு துணியை விரிச்சிட்டு, நல்லா காடா துணி மாதிரியே விரிச்சுப்பாங்க. அது மேல வந்து ரொட்டி வச்சிருவாங்க, அதுக்கு மேல ஒரு துணி மூடிட்டு வச்சிருவாங்க. பாத்தீங்கன்னா ரொட்டிலாம் அதுல வைக்கலாம். ஒரு துணியை வச்சு காடா துணி மாதிரி வச்சுட்டு விரிச்சிட்டு எப்படி நிக்கும் அதுல துணி வச்சு. பாத்திரம் இருக்கு, பாத்திரத்து மேல இது வச்சுக்கிட்டு அது மேல காடா துணியை வச்சுக்கிட்டு அதுல ரொட்டி வச்சு அதுக்கப்புறம் மூடுவாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல, இதை உருவமா ஒண்ணு எடுத்தோமா அந்த ஹாட் பேக்ல வச்சோமா, ஹாட் பேக்ல வைக்கிறோம். அப்ப அது இல்லதானுங்க, ஒரு ஃபில்டர் மாதிரி இது. ஆமா, இது ஒரு ஃபில்டர் மாதிரி இது. எனக்கு பாத்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் தான் பிடிச்சிருக்கு. கரெக்ட். டம்ளர்ஸ் நல்லா நிறைய இருக்கு. ஆமா, நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க இல்லையா எங்களை கச்சேரி புக் பண்றதுக்கு. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 பேரை வந்து உட்காந்துருவாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்து பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கச்சேரி புக் பண்றதுக்கு வருவாங்க. அப்ப எல்லாம் தடுமாறக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி தான் ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலும் கொடுத்துறது. இது வெங்காயம், அதுல இந்த காத்து போறதுக்கு வழி, லியூவர், பூண்டு. இங்க நாங்க அதிகமா பூண்டு சட்னி எல்லாம் யூஸ் பண்ணுவோங்க. அதனால பூண்டு நிறைய வாங்கி அப்பப்ப காய வச்சு எடுத்து வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப ஆசைங்க. பொதுவாவே நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் அந்த கல்லுல திருகையில இதுல அரைச்சது இது அரைச்சது நான் இப்போ இது அரைக்கலாம் இல்லையா? அரைக்கிறது தான் நான் வச்சிருக்கேன். அதாவது எனக்கு என்னன்னா அந்த ஞாபகங்கள் எனக்கு பொதுவா பழமை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். பழமையை வந்து வச்சுக்கணும்னு இந்த இடம் அதுக்கு செட் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நம்ம சின்ன ஒரு ஆள் சட்னி சாப்பிடணும். இதுவும் பாருங்க, இது வந்து அம்மி, இது பெரிய வேற அங்க இருக்க அம்மி. இது ஒண்ணு வச்சிருக்கேன். அது வந்து அந்த அம்மியில கொஞ்சம் ஏதாவது தட்டணும். இப்ப சொன்னாரு இல்லீங்களா, இந்த முந்திரி குழம்புக்கெல்லாம் தட்டி நசுக்கி போடணும், நசுக்கருக்கு இதுதான். இங்கே வந்து நீங்க. ஆமா, இஞ்சி டீ போடுறதுக்கெல்லாம் இங்கே நசுக்கி. ஆமா, தண்ணி இங்கேயே கழுவி இங்கேயே போடுறதுக்கு.
சரி சரி. இது கழுவுனா இங்க ஆமா அங்கேயே அலசிட்டு அங்கேயே போறது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த கல்லுல என்ன இதில் நம்ம சமைக்கலாங்க. சமைக்கிறது? செட்டிநாடு கோழில இன்னும் இதுல இங்கதான். வந்து ஓ, கூட்டு கல் சட்டி. கல் சட்டிம்பாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப டேஸ்டா famous. இருக்கும். ஆமா ஆமா. என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம குலதெய்வமே இருக்கிறது வந்து இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் தான். அது இருக்கிற வீட்டுல தான் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். அந்த அனுகிரகம் கிடைக்கும். நான் ஃப்ரிட்ஜ் பக்கம் அதிகமா காய்கறி எடுக்கிறதுக்கு தான் வருவேன். இது பசங்களுக்கு வேணுங்கிறது இதுல வச்சு ஐஸ் வர்ற ஐஸ் கியூப்ஸ் தனியா, சில் வாட்டர் தனியா, கிரஷ்டு கியூப்ஸ் வர்றதுக்கு ஜூசஸ் ஏதாவது பண்ணா. ஸோ முட்டை இஸ் காமன் டு ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பிள்ளைங்க சாப்பிட்றது இந்த மாதிரி. ஸோ இது இந்த இதுல சமைச்சது இந்த மாதிரி இதெல்லாமே சமைச்சது வச்சு காய்கறி. என்ன ஒரு பிரச்சனைனா இந்த சமைச்சது நான் சமைச்சது வந்து அளவா செய்வேன். இப்போ ஸ்டாஃப்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எனக்கு இவருக்கு பாப்பாக்கு அப்படியே தீந்து போயிருங்க. பட் இவங்க இது நான் ஹைட் கம்மின்றனால குட்டி ஏனிங்க இங்க குட்டியா. ஆமா இங்க பாருங்க மேல இருக்கிறது எப்படி இருக்கும், நம்ம கை வச்சு எடுக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ மேல நம்ம கிளீன் பண்ணும் இல்ல மேல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா எனக்கு கை எட்டாது இல்லைங்களா. ஆமா, அதனால இந்த குட்டியா ஒண்ணு வச்சு கரெக்ட். இதுவே 4 ஸ்டெப்ஸ் இருக்கிறது, அது மேல இருக்கிறதெல்லாம் துடைக்கிறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் வச்சிருக்கேன். நல்ல பயம் இல்லாம ஏற முடியும். ஆமாங்க, பயம் இல்லாம எத்தனை வெயிட் இருக்கிறவங்களும் ஏறலாம். 150 kg வரைக்கும். தூக்கும் போது வெயிட்டா இருக்கா? இல்ல இல்ல இல்ல, லேஸ் தான். லேஸ் தான். பேப்பர்ஸ் இது வந்து இதெல்லாம் ஃபாரின்ல பார்த்து நாங்க கத்துக்கிட்டதுங்க. அப்படியா? ஆமா, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எதுலயுமே பேக் பண்ற டப்புன்னு ஃபுட் பேப்பர் கிழிப்பாங்க, ஃபாயில் வைப்பாங்க. ஃபாயில் வச்சிருந்தேன்னா அதை எடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு தர்பூசணியே வாங்குறாங்கன்னு வைங்களேன், முழுசா வாங்கினது கட் பண்ணி சாப்பிட முடியும். இது வந்து கவர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்காக இது வச்சிருக்கேன். அப்புறம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆமா இந்த பட்டர் பேப்பர்ஸ் எல்லாம் எக்ஸஸ் ஆயில் எடுக்கிறதுக்கு, என் பொண்ணு கேக் பண்றதுக்கெல்லாம் பட்டர் பேப்பர் கட்டாயம் இருக்கணும், செய்ய முடியும். இது பிளாஸ்டிக் பேப்பர் எல்லாம் கவரேஜ் தான். இது வந்து ஒரு காஃபி போடுறதுக்கு, ஒரு காஃபி போடுறதுக்கு திக்னஸ் இருக்கக்கூடாதுல்ல பால் நம்ம குடிக்கிறது. அதனால வந்து இது போதும், ஒரு ஆளுக்கு செய்யறதுக்கு 2 ஆளுக்கு 3 ஆள் வரைக்கும் இது குட்டி குட்டியா. இது பாருங்க, இதுதான் இப்போ வாங்கிட்டு வந்துருக்கிறது ஸ்பூனா. ஆமா, துபாயில வாங்கினாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இது வந்து ஆயில் எடுக்கிற ஒரு கரண்டி நினைக்கிறேன். இது வந்து ஆயில் எடுக்கிற கரண்டி. இப்ப நாங்க ஹேர் ஆயில் எல்லாம் தயாரிக்கிறேன்னு சொன்னீங்க, அங்கேக்கு வாங்கி கொடுத்தேன். இது பாத்தீங்க, இதுதான் தீபாவளிக்கு வச்ச பூஜை செய்வாங்க. இது கீழ்பாங்க பொதுவா. இந்த பொறி நெற்பொறி இருக்கு இல்லையா, எல்லா நெற்பொறி தான் இது. நெற்பொறி அது சமயத்துல கிடைக்கிறது இல்ல, அதனால எப்பவுமே எமர்ஜென்சிக்கு அது வச்சிருப்பேன். நம்ம பூஜை பண்ணும்போது அதுல வந்து பொரியில வந்து நீங்க எந்த சின்னாம இருக்கும்பாங்க. அது நிறைய நார்த் இந்தியன் கோயில்கள்ல, எந்த கோயில் நார்த் இந்தியன் கோயில் போனீங்கனாலும் இந்த சின்னாமர் தான் கொடுப்பாங்க. நல்லா இருக்கும் பாருங்க. இதுதான் பிரசாதமா கொடுப்பாங்க. அந்த நெற்பொரியில இது சின்னாமரத்தை கலந்து கூட கொடுப்பாங்க கேக் டெக்கரேஷனுக்கு. இது பண்றால குக்கீஸ் அவ பண்ணுவா, அவளுக்கு ரொம்ப நல்லா பண்ணுவா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது சூரியகாந்தி விதை, குஷ்னி விதை, வெள்ளரிக்காய் விதை, ஃபிளாக்ஸ் சீட்ஸ், வாட்டர்மெலன், இதெல்லாம் விதை எதுக்குன்னா இவங்க வந்து இவங்களுக்குன்னு ஒரு தனி பாதை அமைச்சிருக்காங்களே பிள்ளைங்க. ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணிட்டு அது மேல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும் பவுல். சரி சரி. பெரியவங்க இங்க இருந்த வரைக்கும் பக்கத்துல தான் இருந்தாங்க ஆழ்வார்பேட்டில், அவங்களுக்கும் டெய்லி அப்படிதான் அவங்களே செஞ்சு சாப்பிட்டாங்க. என்னென்ன ஃப்ரூட்ஸ்? இப்போ நாங்க 3 பேர் தான் இருக்கோம், அதனால ஆப்பிள், மாதுளம்பழம், கிரேப்ஸ், என்ன பழம் இருக்கோ நம்ம சீசனல் ஃப்ரூட் சாப்பிட்டாலே போடுங்க. இதெல்லாம் ஒரு சைஸ்ல கட் பண்ணி போட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃபிளாக்ஸ் சீட்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்ல ஃபுட்டுங்க. இந்த ஓட்ஸ் கஞ்சி எல்லாம் பண்ணோம்னா அந்த கிறிஸ்மஸ் போட்டு அதுல கருப்பர் திராட்சை போட்டு இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, ஹெல்தி. அதாவது அஃபோர்டபுள் தாங்க, எல்லாமே நம்ம வாங்குற அளவுக்கு தான் இருக்கு. நான் துணியெல்லாம் இங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே வச்சிருப்பேன். நான் அந்த தர்பூசணி ஜூஸ் எல்லாம் நம்ம அரைச்சி எடுக்க கூடாதுங்க, அதனால துண்டு துண்டா பண்ணி போட்டு அதுல அப்படியே கையால் நசுக்கி க்ரஷ் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு அதுல நல்லா சுத்தி சுத்தி புழிஞ்சு எடுத்தோம்னா நல்லா இருக்கும் ஜூஸ். தர்பூசணி, வாட்டர்மெலன் ஜூஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி துணி நல்லா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இது நான் சொன்னேன்ல ரொட்டி செய்யறதுக்கெல்லாம் யூஸ் பண்றேன். ரொட்டியும் ஃபுல்கா ரொட்டி இது வச்சுதான் யூஸ் பண்ணுவேன் நான். ஆமா.
அடுப்பு ரொம்ப நல்லா இருக்கு இது. ஆமா ஆமா. இதை நான் அதிகமா யூஸ் பண்றது இல்லைங்க. ஆ? நான் இது அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். நமக்கு இந்த அடுப்பு தான். நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு ஒரு எபிசோட்ல சொன்னேன்ல, பக்தி எபிசோட்ல நான் சொல்லுவேன், அந்த பொண்ணு ஓபன் பண்ணது 2 சிலிண்டர் கனெக்ஷனுங்க. இது ஒரு சிலிண்டர், இது ஒரு சிலிண்டர். கனெக்ஷன் அப்படி கொடுத்துருக்காரு என் வீட்டுக்கு. சிலிண்டர் அவுட் சைடுல தான் இருக்கு. பட் இதையும் ஓபன் பண்ணிட்டு இந்த நாப் எல்லாமே ஓபன்ல வச்சுட்டா. சோ சிலிண்டர் இந்த கேஸ் ஃபுல்லா பரவிடுச்சு. அப்படி பண்ணிட்டாங்க. அது தெரியாம இது அவ்வளவுதான். இது முடிச்ச உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணணும். இப்படி ஆஃப் பண்ணாம இது நம்ம தொடச்சு இது இப்படி திரும்பிச்சுனாலே நமக்கு ப்ராப்ளம் தான். இதை ஆஃப் பண்ணாம, இந்த நாப் ஆஃப் பண்ணாம நம்ம துடைக்கிறோம், வெளியே கிளீன் பண்றோம் அப்படின்னு இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா டேஞ்சர்.